ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த நான் தையல் போட்டிருக்க லைன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக விழுகுதுன்னு. சில பேர் வந்து பிகினர்ஸாக இருந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா லைன் வந்து கரெக்டாக விழுகலை. அதே மாதிரி இந்த கையே பாருங்கள், கையோட கர்வ் லைன்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதே அளவுக்கே இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் விழுகணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறணும். அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அடித்து திருப்புவோம் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து லைன் போடலை. இப்போ ஆனால் பாருங்கள், அதே ஸ்ட்ரெயிட் லைனு கொண்டு வரணும். நம்ம வந்து கிளாத்தை வந்து நகட்டக்கூடாது. என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லைன் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் பிகினர்ஸாக இருந்தால். இல்லை அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட், அதாவது ஊசி தைக்கிற இடத்த மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், நான் வந்து கையையும் ஆட்டலை, ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்த மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். துணி வந்து நகண்டு அதுவே கொண்டு போயிடும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்த மட்டும்தான் பார்க்கணும். இப்போ இதோட லைன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.